விநாயகர் சதுர்த்தி வரலாறும் முக்கியத்துவமும். விநாயகர் யார்? விநாயகர் கணேசர், கணபதி, பிள்ளையார் என்பது பரமசிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனாவார். அவர் ஞானத்தின் கடவுள், தடைகளை நீக்கும் தெய்வம், விக்னேஸ்வரன், புதிய தொடக்கங்களின் கடவுள் என்றும் அறியப்படுகிறார். எந்த வேலையை தொடங்கும் முன் முதலில் விநாயகரை வணங்குவது மரபு. விநாயகரின் அவதாரக் கதை. 2 பிரபலமான கதைகள் உள்ளன. ஒன்று, பார்வதி தேவி உருவாக்கிய கதை. தேவி பார்வதி குளிக்கும் போது தன் உடலில் இருந்த சந்தனம், மஞ்சள் பொடியால் ஒரு சிறுவனை உருவாக்கினார். அவனுக்கு உயிர் ஊட்டி வாசலில் யாரும் வரக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்தார். ஆனால் சிறுவன் விநாயகர் அவரை தடுத்தான். கோபத்தில் சிவபெருமான் அவன் தலையை வெட்டினார். பார்வதி மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்ததால் சிவன் யானை தலை வைத்து பிள்ளையாரை உயிர்ப்பித்தார். சிவபெருமானின் அருள். பிறகு சிவன் எந்த வழிபாட்டிலும் முதலில் விநாயகரை வணங்கப்பட வேண்டும் என்று ஆசிர்வதித்தார். அதனால் அவர் விக்னேஸ்வரன், தடைகளை நீக்கும் கடவுள், மங்களஹர்த்தா, செல்வ வளம் தருபவர் ஆனார். விநாயகர் சதுர்த்தியின் தொடக்கம். வரலாற்றில் இந்த விழா முதலில் சத்ரபதி சிவாஜி மகாராஜா காலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. பின்னர் சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் 1893ஆம் ஆண்டு இந்தியர்களை ஒன்றிணைக்க பொது விழாவாக மாற்றினார். அதன் பிறகு மிகப்பெரிய பண்டிகையாக வளர்ந்தது. எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆவணி மற்றும் புரட்டாசி மாதத்தில் வரும் சந்திரனின் வளர்பிறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது. விழா பொதுவாக 10 நாட்கள் நீடித்து அனந்த சதுர்த்தியில் நிறைவு பெறுகிறது. எப்படி கொண்டாடப்படுகிறது? விநாயகர் சிலை அமைத்தல். வீடுகளிலும் பெரிய மண்டபங்களிலும் மண் சிலைகளை கொண்டு வந்து அலங்கரிக்கின்றனர். பூஜை மற்றும் நெய்வேத்தியம். மோதகம் விநாயகரின் பிரியமான பலகாரம். தேங்காய், வெல்லம், அருகம்புல், சிவப்பு பூக்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. கலை மற்றும் சமூக விழாக்கள். பாடல்கள், நடனங்கள், நாடகங்கள், சமூக நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. விஜரணம், சிலை நீராட்டு. கடைசி நாளில் கணபதி பாப்பா மோரியா என முழக்கமிட்டு ஊர்வலமாக சிலைகளை ஆறுகள், குளங்கள், கடலில் சென்று விடுகின்றன. இது உருவாக்கம் மற்றும் அழிவு என்ற இயற்கை சுழற்சியை குறிக்கிறது. ஆன்மீக அர்த்தம். விநாயகர் ஞானம், வளம், நல்ல தொடக்கம் ஆகியவற்றின் சின்னமாக இருக்கிறார். யானைத்தலை அறிவு, நினைவாற்றல். பெரிய காதுகள் பக்தர்களின் வேண்டுகோளை கேட்பது. ஒரே தந்தம் தியாகம். அவர் மகாபாரத்தை தனது தந்தத்தால் எழுதியவர். எனவே விநாயகர் சதுர்த்தி என்பது மத விழாவாக மட்டுமல்ல, கலாச்சார மற்றும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாகவும் விளங்குகிறது.